எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தில் பச்சடி. மாம்பழ சீசன் இருக்கிறப்ப அப்படியே பழமாக சாப்பிடாம நிறைய ரெசிபீஸ்லாம் செய்யலாங்க. ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் நான் மாம்பழத்தை வச்சுன்னு போட்டிருக்கேன். ரீசெண்டாக மாம்பழத்தில் வத்த குழம்பு, அதாவது புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறதையும் போட்டிருக்கேன். இந்த மாம்பழ பச்சடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே மாங்காயில் பச்சடி செஞ்சுருப்பீங்க. ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸ் தரேன். இந்த மாதிரி மாங்காய் பச்சடி 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாங்க. செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த மாம்பழ பச்சடியும் ஸ்வீட் பிரியர்கள் கண்டிப்பாக அந்த மாம்பழ சீசன் இருக்கப்போ இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாம்பழத்தில் நிறைய ரெசிபீஸ் பண்ணாலும் இப்போ நான் காமிக்கிற பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நான் செந்தூர மாம்பழம் ஒரு மாம்பழமும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா பொரியணும். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, நீளமாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 2, இதெல்லாம் நல்லா பொரியணுங்க. வெந்தயம் எதுக்காக சேர்த்துக்கணுன்னா மாம்பழம் வந்து சூடுங்க, அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த செந்தூரம் மாம்பழம் எடுத்துகிட்டு நல்ல ஸ்வீட் இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி மாம்பழம் கிடைக்குதோ அதை வச்சுட்டு இந்த பச்சடி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கின்றதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வெந்நீரில் ஊற வச்சு நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேங்க. இது என்ன வத்த குழம்பு மாதிரி இருக்குமே, புளிக்குழம்பு மாதிரி புளிக்கரைசல்லாம் சேர்க்குறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்குறேன். நார்மலாக தண்ணியில் மாம்பழத்தை வேக வைக்கிறத விட இந்த மாதிரி புளிக்கரைசலில் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் சேர்க்குறப்ப நல்லா ஒரு 5-6 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த புளிக்கரைசலில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த புளிக்கரைசல் சேர்க்கறதுனால மாம்பழம் வந்து குழஞ்சி போகாமல் இருக்குங்க. நான் ஆல்ரெடி லாட்டாக வெள்ளை கரைசல் நிறைய வச்சுருப்பேன். அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெல்லத்தை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் எதுவாக இருந்தாலும் ஒரு 1/4 கப்புக்கு அதிகமாக எடுத்து தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. அது அப்படியே கொதித்து பார்த்திங்கன்னா அந்த புளிக்கரைசலும் அந்த வெல்லமும் சேர்ந்து ஒரு ஜாம் பதத்துக்கு வரும், அதாவது சாஸ் பதத்துக்கு வரும். அதே சமயத்தில் அந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா தோலும் சதப்பத்தும் பிரிஞ்சு போகாமல் அப்படியே குண்டு குண்டாக வெள்ளையாக இருக்குங்க. அந்த கிரேவி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சாஸ், அதை நீங்கள் அடக்கி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. பாருங்களேன், நல்லா கொதித்து அந்த புளிக்கரைசலும் வெல்லமும் நல்லா ஒரு திக்காக எடுத்து பார்த்திங்களா, அந்த மாம்பழம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதில் போட்டிருக்க பச்சை மிளகாய் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த புளிக்கரைசல் சேர்க்கறதுனால தான் அந்த வெள்ளை கரைசலும் சேர்ந்து இந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வருது. இந்த மாதிரி ஒரு ஜாம் பதத்துக்கு பிசுக்கு பதத்துக்கு மாறினோடனே அடுப்பை நிறுத்திட்டு ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு தாராளமாக 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. வீவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாம்பழமாவது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.